ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா. நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ராசிகள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எண் கணிதம், இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா, அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த இன்ட்ரோ முடித்த உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு பையில் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பையில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய பைலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். Hey, hi, hello, my dear friends and viewers. Welcome back to our channel. நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ கூடிய சீக்கிரம் 10K ரீச் ஆக போகுது நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த 10K ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ அதனுடைய ஸ்பெஷல் எபிசோடாக நம்ம போல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, என்னை பற்றின கொஸ்டின்ஸ், டேரோ ரீடிங் பற்றின கொஸ்டின், அது தென் அந்த பிரேஸ்லெட்டுக்கு 5 பேர் செலக்ட் பண்ணி அந்த பிரேஸ்லெட் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் முருகர் மெசேஜ் போட்டு. ஸோ முருகர் மெசேஜ்னாலே நம்ம சேனல் தான் ஸ்பெஷல். அண்ட் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் முருகர் மெசேஜ். இன்றைக்கி நிறைய பேர் முருகர் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம், ஸோ அது நிறைய பேர் பண்ணுறாங்க அண்ட் அதனால் நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சேனல்லையும் அதே மாதிரி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுல முருகர் மெசேஜ். ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன முருகர் சைட்லேருந்து அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பைல் செலெக்ஷன் தான், சரிங்களா. இங்கே 3 கிறிஸ்டல் இருக்குது பாருங்கள், 1, 2, 3. இந்த 3 கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலில் கண்ணை மூடி முருகரை மனசில் நினச்சி ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்கள். எல்லா கிறிஸ்டலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட டைமை கிளிக் பண்ணி உங்களோட முருகர் மெசேஜ் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் லைக் பண்ணுங்கள் சேனலில். நம்ம வீடியோவை எல்லோரும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் ஒரு 10 செகண்ட் பைல் செலெக்ஷன் திருப்பியும் பார்த்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம்.
ஹலோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலில் சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கார்ட்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வி ஹாவ் த மாஸ்டர். ஓகே, மாஸ்டர் ஓஷோ. ஸோ ஞான குரு. ஓஷோவை விட ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி குரு நம்ம யாரையுமே உலகத்தில் சொல்ல முடியாது. ஸோ அவங்கள பார்த்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற, இன்றைக்கி பெரிய இடத்துல குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக இருக்கிறவங்கலாம் கூட இவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்களாக தான் இருப்பாங்க மெயினாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஞானி. ஓகே, தென் நம்பர் 9 ரிப்னஸ். ஓகே, செழுமை. And we have walking away. Okay, we have a door to spirit. Okay, already ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மா வந்திருக்கு. ஸோ டோர் டு ஸ்பிரிட், சம்திங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் தான். அண்ட் நம்பர் 38, yes, you are correct. You have listened to your inner guidance and made your wise choice. Keep moving forward. ஓகே, ஃபைல் நம்பர் 1. ஸோ இப்போ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரு வந்து தேவை. சரிங்களா? இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குரு தேவை. அந்த குரு வந்து வாழ்ந்து மறைஞ்சவங்களாக கூட இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச குரு யார் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஓஷோவை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஓஷோ வந்து அவருடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப என்லைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்குள்ள 1000 கேள்விகளை கொண்டு வரும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ அதனால் ஓஷோவே நீங்கள் எடுக்கலாம், இல்லை வேறு யாராவது குரு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் முருகரையே கூட நீங்கள் முருகரை கடவுளாவோ தெய்வமாவோ வணங்குறதை விட ஒரு குருவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகரை எடுத்துக்கலாம். ஸோ சித்தர்களுக்கெல்லாம் வந்து குருவாக இருந்தவரே முருகர் தான். குருக்கெல்லாம் குருவாக இருந்தவரே வந்து முருகர் தான். ஸோ இப்படி இருக்கிறச்ச நீங்களுமே அவரை உங்களோட குருவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் அப்படின்றாரு. செல்வ செழிப்புலாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுக்கு வந்து நல்ல வளமாக இருக்கணும், என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும், ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும், நான் ஆசைப்பட்டதான் கிடைக்கணும், என்னை சுற்றி ஆசைப்படுறவங்களுக்கும் நான் நிறைய செய்யணும். ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எண்ணங்கள், ஒரு ஒரு கோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக முதல் அடியாக நீங்கள் ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ உண்மையான ஆன்மீகம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் அது தெரிய வரும்போது உங்களுடைய லைஃப் வந்து முழுமை பெறும். ஸோ கண்டிப்பாக முருகரும் உங்களுக்கு உங்களுடைய வளமான லைஃப்காக நிறைய பிளெஸ்ஸிங் வந்து கொடுக்குறாரு. பட் நீங்கள் தான் அதுக்கான முயற்சி எடுத்து வெளியே வரணும். சரிங்களா? உங்களுக்கு இப்போது ஆன்மீக ரீதியாக ஒரு சில அவேக்னிங் நடக்க இருக்குது, விழிப்புணர்வு நடக்க இருக்குது. ஸோ லைக் விழிப்புணர்வு, விழித்தெழுதல், ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால நீங்களும் அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு இருக்கிற கவலை, சோகம், பயம், விரக்தி இதெல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றத கேளுங்க. முருகர் உங்களுடைய உள் மனசு மூலயமா கூட, உள்ளுணர்வு மூலயமா கூட உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவார். சரிங்களா? அவர் உங்களோட பேசுவார், ஏதாவது சொல்லுவார். ஸோ அப்படியே முருகரே இந்த கலியுகத்தில் வந்து முருகரே வந்து கண்முன்னே வந்து என்ன சொல்லுவார், தெய்வமே அந்த கண்முன்ன வந்து சொல்லும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நம்மளுக்குள்ள கடவுள்ன்றது நம்மளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்குள்ள தான் கடவுள் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட உள்ளுணர்வு தான். அந்த உள்ளுணர்வு சொல்கிறத வந்து கேளுங்க. கேட்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து முருகருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து கிடைக்கும். முருகருடைய ஒரு சொல், ஒரு விடை. சரிங்களா? எனிதிங் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அண்ட் ஸோ அது கிடைக்கும் போது நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஃபார்வர்ட் பண்ணி போக ஆரம்பிக்கலாம், மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். இப்போ எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ தூரம் ஒரு
விரக்தியில் இருந்தாலுமே, பட் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் வந்து போக முடியும். சரிங்களா? அண்ட் கண்டிப்பாக அந்த அடுத்த கட்ட நகர்வில் உங்களுக்குன்னு ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு குருவை, இல்லை முருகரை, அந்த மாதிரி குருவை, நல்ல குருவை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ அந்த குரு மூலிமா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடைக்கும், ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போது உங்களுக்கான ஒரு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. சரிங்களா? அதுக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய விஷயமா இருக்க போகுது உங்களோட லைஃப்பில். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை ஒரு உங்களோட லைஃப் சைக்கிளே மாற்றக்கூடிய அந்த நியூ பிகினிங்கை கொடுக்கக்கூடியது வந்து ஆன்மீக ரீதியான உங்களுடைய பயணம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். அதில் உங்களுக்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக முருகர் கூட இருப்பார். அண்ட் இந்த யூனிவர்ஸும் கூட இருக்கும். நிறைய சைன், சிக்னல், சிங்க்ரானிசிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதை நோக்கி போவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுடைய உள்ளுணர்வும் ரொம்பவே ரோல் ப்ளே பண்ணும். உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத கேளுங்க. அண்ட் இப்போது இந்த நிமிஷம் இதை பார்த்துட்டு நீங்கள் இனிமையாவது சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? முருகர் மேலே எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். முருகா, நீ என்னை பார்த்துக்கோ, என் லைஃப்பை பார்த்துக்கோ, நீ நம்ம வழிபடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாமே அது தானாக உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வளமான வாழ்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாழ்வு செழிப்பாக இருக்கும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி. அதுவும் இந்த ஃபுல் மூன் பௌர்ணமி போச்சு இல்லையா, அந்த பௌர்ணமிலேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங்கே வந்து கிடச்சிருக்கு. சில பேர் இந்த பௌர்ணமியில் நீங்களே உணர்ந்துருப்பீங்க, நம்ம சுற்றி ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று நம்மளுக்கே ஒரு புது வைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருப்பீங்களே. அதனுடைய உணர்தலுக்கு காரணம் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பயல் நம்பர் 1, உங்களுடைய முருகர் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 இந்த ஆமெத்திஸ்ட் கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ, ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கார்ட்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 ஓப்பன் பண்ணி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் கான்ஷியஸ்னஸ், புத்தா. ஓகே, ஆல்ரெடி இங்கே நீங்கள் இந்த ஆமெத்திஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த தேர்ட் ஐ சக்ரா ஓப்பன் பண்ணுறதை பற்றி, சக்ரா மெடிடேஷன் பற்றி, இது பற்றிலாம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுற ஒரு நபராக இருப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரியான ப்ராக்டிசஸும் நீங்கள் வந்து கொஞ்ச நாட்களாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு தேவை அந்த மன அமைதி, நிம்மதி. சரிங்களா? அது வந்து ஒரு பெர்மனெண்ட் நிம்மதி உங்களுக்கு தேவை. ஸோ மெடிடேஷன் மேலே ரொம்ப உங்களுக்கு ஒரு அதிக ஈடுபாடு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சரிங்களா? அண்ட் we have laziness. We have the garden and the gate, number 30. We have number 43, man holding a coin. And we have number 4, be a light to others. You have a powerful message to share. Shine your light on the world so that others can learn from you. Okay. So file number 2. இப்போ என்னென்னா, ஓகே, உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி இருக்குது, அதில் ஆர்வம் அதிகம் இருக்குது, இதை பற்றின விஷயங்களை பின்தொடர்றீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, தேர்ட் ஐ சக்ரா மெடிடேஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. லைக் சில பேர் ஹீலிங் பண்ணுவீங்க, ரேக்கி ஹீலர் ஆகணும் வந்து விருப்பப்படுவீங்க, இல்லை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, பிகம் ஹீலர் ஆகணுன்ற விஷயஸ்லாம் இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் அது என்னன்னா, இந்த பொறுமைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் அது பார்க்கும்போது, மேலாப்பில் பார்க்கும்போது அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உடனே செய்ய மாட்டாங்க ஒன்று, அது பொறுமையாக இருந்து செய்கிறது வேறு, செய்யாமலே இருக்கிறது அது வந்து சோம்பேறித்தனத்தை குறிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பொறுமை சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நூலளவு தான் வித்தியாசம்.
நீங்களும் வந்து இங்கே என்ன நான் முருகர் சொல்கிறாருன்னா, பொறுமைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களோ அப்படின்றத முருகர் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுறாரு. சரிங்களா? நம்ம பார்க்குற மெசேஜ் எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் வந்து நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கரெக்ஷனாக இருக்கும். எனக்கே சில டைமில் வந்து நான் இந்த நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோடய மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்து அங்கே அப்படியே தெரியும். ஸோ இதை வந்து மாற்றிக்கணும்னு, ஏன்னா வி ஆர் த ஹியூமன் இல்லையா, வேறு மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ரீடிங்காக தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்ருக்கிறது நம்ம சேனலில். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் அதே தான், ஒரு கரெக்ஷன் உங்களுக்கு இங்கே தேவைப்படுது, முருகர் சொல்லக்கூடியது. ஸோ பொறுமை நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களில் சோம்பேறித்தனமாக இருந்துடுறீங்க, போஸ்ட்போன் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்கிறத தவிர்த்துருங்க அப்படின்றாரு. ஓகே. அண்ட் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்கை நீங்கள் தான் வந்து கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. எதனால? இந்த சோம்பேறித்தனத்தால். உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்கை தடுத்து நிறுத்துது. சில பேருக்கு உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் இன்றைய அளவில் உங்களோட நிதி நிலைமையெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு, இல்லை பார்க்குற 90% பேருக்கு இந்த சோம்பேறித்தனத்தால் உங்கள் நிதி நிலைமை இன்றைக்கி மோசமாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு நல்லா அந்த 10% வந்து ஃபினான்ஷியலி நல்லா இருப்பீங்க. பட் இருந்தாலும் அது இன்னும் வந்து டெவலப் ஆகலாம், இல்லை வந்து அது மற்றவங்களுக்கும் உதவலாம். உங்களுடைய இன்னும் அதிகமாகிட்டு, சரிங்களா, உங்கள் தேவை போயிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்கள். பட் உங்களோட சோம்பேறித்தனத்தால் இப்போ இருக்கிறதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. உங்களை வரைக்கும் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சா போதும், நீங்கள் வரைக்கும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. பட் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்க நிதி நிலைமையை விட இன்னும் அதிகமாக கூடுதலாக உங்களுக்கு வந்து நிதி நிலைமை மாறும். ஸோ இதனால் மற்றவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியும், நீங்கள் அந்த உதவி நீங்கள் செய்யலாம். ஸோ உங்கள் உதவிக்காகவும் மற்றவங்க நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக விடணும். அண்ட் எப்போவுமே நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் தூக்கத்தில் இருந்தால் கூட கான்ஷியஸாக இருக்கணும். சரிங்களா? ஒரு அவேக்னிங்காக இருக்கணும். அதாவது தூக்கத்தில் கூட ஒரு விழிப்பு நிலையில் வந்து இருப்பாங்க. தேர்ட் ஐ சக்கரம் ஓப்பன் பண்ணவங்க, இல்லை க்ரௌன் சக்கரம் ஓப்பன் பண்ணவங்க, பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், இவங்களாம் வந்து தூக்க நிலையில் கூட விழிப்பு நிலையில் தான், தூக்கத்தில் கூட விழிப்பு நிலையில் தான் இருப்பாங்க. என்ன நடக்குதுன்றதை அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போவேனா, பட் கொஞ்சமாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இன்றைய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நம்ம அலர்ட்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எல்லா விஷயத்துல இருந்தும் பிரச்சனைகளை தவிர்த்தலாம். ஸோ இது 2 விஷயம் நீங்கள் பண்ணணுன்றது தான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த 2ம் நீங்கள் பண்ணிட்டா உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு லைட்னஸ் வந்து இருக்குது. சரிங்களா? மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தன்மையை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டியை மற்றவங்களுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக பிளஸ்ஸிங்கை, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை ஒரு கேட் போட்டு பூட்டி வச்சுக்காதீங்க. அண்ட் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. உங்களோட பிளஸ்ஸிங்கும் அதனால் வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் பண்ணணும், மாற்றிக்கணும் அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். ஏன்னா மற்ற எல்லாமே உங்கள்கிட்ட பர்ஃபெக்ட். இது மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் லைஃப் வந்து பர்ஃபெக்டாக மாறிடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அதை பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, பைல் நம்பர் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். ஸோ யாரெல்லாம் பைல் நம்பர் 3 இந்த yellow அவெஞ்சர் கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஆல்ரெடி கார்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களோட மெசேஜ் பார்க்கலாம். வி ஹாவ் நம்பர் 7 பேஷன்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் வி ஹாவ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்லினஸ். ஓகே. And we have number 21 strategy. We have storm warning. Okay. Number 10
and we have angels of healing are with you. A time of healing is about to bless your life. Accept Archangel Raphael's emerald green light while I enhance your strength. Okay. So pile number 3. முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வந்து ஃபஸ்ட்டு மெசேஜே அவங்களுக்கு தான், குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்டோட உங்கள் ஒய்ஃபோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு குட் நியூஸோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ நிச்சயமாக நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது, விரதம் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அழுவீங்க, டெய்லியும் வந்து அழுவீங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரு முருகா அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக அந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்டு சில பேருக்கு அம்மாவோடைய ஹெல்த், உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அம்மா மேலே என்னால் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்க முடியல அப்படின்லாம் உங்களுக்கு வருத்தம் இருந்ததுன்னா, ஸோ அதெல்லாம் இனிமேல் வரும் காலங்களில் அதெல்லாம் வந்து சரியாகும். சரிங்களா? நீங்கள் வருத்தப்பட்டது எல்லாமே வந்து சரியாக நடக்க ஆரம்பிக்கும். அம்மாவுக்கான ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களால் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அன்பாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இதை மட்டும் பண்ணால் போதும், உங்களோட லைஃப்பில் மற்ற எல்லாமே தானாக வந்து அமையும். சரிங்களா? எப்பவுமே பேலன்ஸ்டாக இருங்க. அதாவது நீங்கள் யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தாலும், யார்கிட்ட பழகினாலும் வந்து சோஷியலைஸ்டாக இருங்க. அந்த ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்காம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக சமமாக மதித்து பழகுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. கண்டிப்பாக அப்படி ஆல்ரெடி அப்படி தான் இருக்கீங்கன்னா, ஸோ அதனுடைய ஒரு ரிவார்ட்ஸ், அதனுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது இப்போ பிரச்சனை வந்திருக்கு, உங்களை சுற்றி ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது, இல்லை எதிர்பாராத ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அங்கே என்ன நீங்கள் பண்ணோன்னா, நீங்கள் அங்கே கத்தியோ கூச்சல் போட்டோ சண்டை போட்டோ அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஒரே ஒரு யுக்தியை மட்டும் கையாளுங்க, அவ்வளோதான். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை சில இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அதுவும் பெரும்பாலும் வந்து எதிர்பாராத வர பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, ஒரு சூறாவளி மாதிரி எதிர்பாராமல் வந்து சுரட்டி அடிச்சுட்டு போகும் பாருங்கள். அந்த மாதிரியான சமயங்களில், பிரச்சனைகளில் உங்களுக்குன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அதை அங்கே யூஸ் பண்ணுங்கள். அங்கே யூஸ் பண்ணும் போது ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விடுபட முடியும். அண்டு சில பேருக்கு சில கேள்விக்கான பதில் தெரியணும், சில பாதைக்கான ஒரு வழி கிடைக்கணும், சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்லாம் இருக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கான கீ வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் வெளியே தேட வேண்டாம், மற்றவங்கக்கிட்ட தேட வேண்டாம். அதுக்கான கீ உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுடைய டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான கீ உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது எப்படி அந்த கீ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்குள்ளே ஹீலிங் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஹீலிங் எடுத்துக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே ஹீல் ஆகுறீங்களோ, ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கான அந்த கீயும் கிடைக்கும். சரிங்களா? எல்லா விடைக்கான, எல்லா பாதைக்கான வழிகள், தெளிவுகள் எல்லாமே வந்து அந்த அந்த சாவியின் மூலயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நிறைய வந்து க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் அந்த எமரால்டு க்ரீன், மரகத பச்சை இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்கள். மரகத கல் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய ஹீலிங் எனர்ஜியை வந்து கொடுக்கும். அண்ட் அதன் மூலயமா உங்களுக்கு நிச்சயமாக லைஃப்பில் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய தேடுதலுக்கான விடை கிடைக்கும். நீங்கள் உங்களோட தேடுதலுக்கான ஒரு அந்த சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அமைதியாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க, பொறுமையோடு இருங்க. நிச்சயமாக உங்களோட பொறுமைக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, அதை விட கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக லைஃப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இதை எப்பயுமே வந்து கடைப்பிடிங்க. அண்ட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்பயுமே மிகப்பெரிய பிரச்சனை அப்போது
எதிர்பாராத பிரச்சனையப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி யுக்தியை வந்து கையாண்டு அதுலேருந்து வெளியே வாங்க. சரிங்களா? அண்ட் க்ரீன் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் முருகர் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.